குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சுயநலத்தில் பாஜகவிடம் அதிமுகவை இபிஎஸ் அடகு வைத்து விட்டதாக முதலமைச்சர் விமர்சனம். இபிஎஸ்க்கு இத்தனை நாட்கள் டாடா சொன்ன தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த தேர்தலில் குட்பை சொல்லிவிடுவார்கள் என்றும் கருத்து. 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட்பை சொல்லிட்டு போறாங்க. கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் என்பதை வைத்து மத்திய பாஜக அரசு அரசியல் மட்டுமே செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இதுவரை ஒரு படகையாவது மீட்டு தந்திருக்கிறார்களா என்றும் கேள்வி. தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை, வந்தாலும் வரலாம் என்றுதான் கூறியதாக இபிஎஸ் விளக்கம். கூட்டணி ஆட்சி என அன்புமணி கூறிய நிலையில் கூட்டணிக்கு வந்த பின் கேளுங்கள் என்றும் பதில். அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா கூறினார். கூட்டணியை தானே முடிவு செய்வேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். எடுக்கிற முடிவு தானே, அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முடிய நாங்க கேட்கறோம். நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக ஆட்சி அமைக்கும், அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அரசில் பங்கேற்பது பாமகவின் உரிமை என அன்புமணி ட்விட்டர் பதிவு. கூட்டணிக்கு பாமக வரும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள நிலையில் கூட்டணி ஆட்சி முழக்கத்தை முன்வைக்கும் அன்புமணி. கூட்டணி ஆட்சி என்பது அன்புமணியின் கருத்து. அன்புமணியின் ட்விட்டர் பதிவு தொடர்பாக ராமதாஸ் விளக்கம். அன்புமணி சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதாவின் அழுத்தத்தால் பாமகவை கூட்டணிக்கு அழைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் விமர்சனம். ரிதன்யாவுக்காக மாதர் சங்கம் எழுப்பிய குரல் சீமானுக்கு கேட்காமல் போயிருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாதர் சங்கத்தினர் புகார். பிற்போக்குத்தனமாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதாக குற்றச்சாட்டு. ஆளுநர் கொடுத்த விருதில் போலி குரல் இடம்பெற்றது மன்னிக்க முடியாத செயல் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. ஆளுநர் அலுவலகத்தில் ஒருவருக்கு கூட தமிழ் தெரியாதா என்றும் கேள்வி. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி பேச்சு. காங்கிரஸை சேர்ந்த 2 அமைச்சர்களாக இருப்பார்கள் என்றும் உறுதி. அடுத்த ஆண்டு நடக்கின்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் வர முடியும். அதில் காங்கிரஸ்காரர் 2 பேர் மந்திரியா இருப்பான். விஜயகாந்த் பிறந்த நாளில் தாவேக்க மாநாட்டை நடத்தும் விஜய். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. நெல்லை சாந்தி கடை அல்வாவில் தேள் கிடந்ததாக புகார். ஆய்வு நடத்திய நிலையில் விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பிய உணவு பாதுகாப்புத்துறை. மன்னார்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற திமுக மாணவரணி அமைப்பாளர் மீது கொலைவெறி தாக்குதல். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. பணி நிரந்தரம் கோரி 10வது நாளாக சென்னை டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பகுதி நேர ஆசிரியர்கள். தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. தன் மீது வழக்கு தொடுத்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு எதிராக நடிகர் ரவிமோகன் வழக்கு.
80 நாட்கள் கொடுத்த கால்ஷீட்டை பயன்படுத்திக் கொள்ளாததால் தனக்கு 9 கோடி இழப்பீடு வழங்க கோரிக்கை. நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்த கமல்ஹாசன் எம்பியாக தேர்வான கடிதத்தை காட்டி வாழ்த்து பெற்றார். மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் கோரிய வழக்கு தீர்ப்பை தள்ளி வைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 30ஆம் தேதி தொடங்கும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சுயநலத்தில் பாஜகவிடம் அதிமுகவை இபிஎஸ் அடகு வைத்து விட்டதாக முதலமைச்சர் விமர்சனம். இபிஎஸ்க்கு இத்தனை நாட்கள் டாடா சொன்ன தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த தேர்தலில் குட்பை சொல்லிவிடுவார்கள் என்றும் கருத்து. 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் என்பதை வைத்து மத்திய பாஜக அரசு அரசியல் மட்டுமே செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இதுவரை ஒரு படகையாவது மீட்டு தந்திருக்கிறார்களா என்றும் கேள்வி. தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை, வந்தாலும் வரலாம் என்றுதான் கூறியதாக இபிஎஸ் விளக்கம். கூட்டணி ஆட்சி என அன்புமணி கூறிய நிலையில் கூட்டணிக்கு வந்த பின் கேளுங்கள் என்றும் பதில். அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா கூறினார். கூட்டணியை தானே முடிவு செய்வேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முடிய நாங்க கேட்கறோம். நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா? நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அரசில் பங்கேற்பது பாமகவின் உரிமை என அன்புமணி ட்விட்டர் பதிவு. கூட்டணிக்கு பாமக வரும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள நிலையில் கூட்டணி ஆட்சி முழக்கத்தை முன்வைக்கும் அன்புமணி. கூட்டணி ஆட்சி என்பது அன்புமணியின் கருத்து. அன்புமணியின் ட்விட்டர் பதிவு தொடர்பாக ராமதாஸ் விளக்கம். அன்புமணி சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதாவின் அழுத்தத்தால் பாமகவை கூட்டணிக்கு அழைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் விமர்சனம். ரிதன்யாவுக்காக மாதர் சங்கம் எழுப்பிய குரல் சீமானுக்கு கேட்காமல் போயிருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாதர் சங்கத்தினர் புகார். பிற்போக்குத்தனமாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதாக குற்றச்சாட்டு. ஆளுநர் கொடுத்த விருதில் போலி குரல் இடம்பெற்றது மன்னிக்க முடியாத செயல் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. ஆளுநர் அலுவலகத்தில் ஒருவருக்கு கூட தமிழ் தெரியாதா என்றும் கேள்வி. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி பேச்சு. காங்கிரஸைச் சேர்ந்த 2 அமைச்சர்களாக இருப்பார்கள் என்றும் உறுதி. அடுத்த ஆண்டு நடக்கின்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் வர முடியும். அதில் காங்கிரஸ்காரர் 2 பேர் மந்திரியா இருப்பான். விஜயகாந்த் பிறந்த நாளில் தாவேக்க மாநாட்டை நடத்தும் விஜய். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. நெல்லை சாந்தி கடை அல்வாவில் தேள் கிடந்ததாக புகார். ஆய்வு நடத்திய நிலையில் விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பிய உணவு பாதுகாப்புத்துறை.
மன்னார்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற திமுக மாணவரணி அமைப்பாளர் மீது கொலைவெறி தாக்குதல். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. பணி நிரந்தரம் கோரி 10வது நாளாக சென்னை டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பகுதி நேர ஆசிரியர்கள் தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. தன் மீது வழக்கு தொடுத்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு எதிராக நடிகர் ரவிமோகன் வழக்கு. 80 நாட்கள் கொடுத்த கால்ஷீட்டை பயன்படுத்திக் கொள்ளாததால் தனக்கு 9 கோடி இழப்பீடு வழங்க கோரிக்கை. நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்த கமல்ஹாசன் எம்பியாக தேர்வான கடிதத்தை காட்டி வாழ்த்து பெற்றார். மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் கோரிய வழக்கு தீர்ப்பை தள்ளி வைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 30ஆம் தேதி தொடங்கும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு.